வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சக்திவேல் ஸ்ரீதர். முதலில் முதன்மை செய்திகளை பார்க்கலாம். அரசியல் பழிவாங்கல் தொடர்பாக கண்டறியும் ஆணைக்குழுவில் சாட்சியம் அளித்தார் ரணில் விக்ரமசிங்க. எரிபொருள் கப்பலில் கடலோடி உயிரிழப்பு, தீயணைப்பு நடவடிக்கை தொடர்ந்தும். காணாமல் போன மாணவியை தேடி நாவலப்பிட்டிய போலீசார் தொடர்ந்தும் நடவடிக்கை. மட்டக்குழி அக்காவின் 5 போதைப்பொருளுடன் போலீஸ் வலையில். சீனாவின் 118 செயலிகளை தடை செய்தது இந்தியா. அவை எமது முதன்மை செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக அரசியல் பழிவாங்கல் தொடர்பாக கண்டறியும் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு வருகை தந்தார். பொருளாதார அமைச்சின் முன்னாள் செயலாளரும் ரூபாவாகினி கூட்டுத்தாபனத்தின் தற்போதைய தலைவருமான நிஹல் ஜெயதிலக தாக்கல் செய்த முறைப்பாட்டின் பிரதிவாதியாக விக்ரமசிங்கவுக்கு அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டது. நல்லாட்சி அரசாங்கத்தில் அமுல்படுத்தப்பட்ட தேசிய நிறைவேற்று சபையின் தீர்மானங்கள் காரணமாக தான் அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்பட்டதாக நிஹல் ஜெயதிலக முறைப்பாடு செய்திருந்தார். விக்ரமசிங்க இம்முறைப்பாட்டிற்காக வாக்குமூலம் வழங்குவதற்காகவே வருகை தந்தார். ஆணைக்குழுவின் ஆரம்பத்தில் முன்னாள் பிரதமரிடம் ஆணைக்குழுவின் தலைவர் நீதிபதி உப்பாலி ரத்ன தேசிய நிறைவேற்று சபையானது சட்ட வரையறைகளின் கீழ் வகுக்கப்பட்டதொன்றா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த ரணில் விக்ரமசிங்க எவ்வித சட்ட வரையறைகளையும் அடிப்படையாக கொண்டு ஸ்தாபிக்கப்பட்ட நிறுவனம் அல்லவெனவும் அரசியல் பின்னணியின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் 100 நாள் வேலை திட்டத்தை சிறந்த செய்துருணுடன் அமுல்படுத்துவதற்காக இந்நிறுவனம் ஸ்தாபிக்கப்பட்டதொன்று என தெரிவித்தார். இதுகுறித்து நல்லாட்சி அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சர்கள் பலரிடம் ஆணைக்குழு சாட்சிகளை பதிவு செய்துள்ளது. சங்கமன்காந்த பகுதியில் 38 கடல் மைல் தொலைவில் கடற்பரப்பில் தீப்பற்றிக் கொண்ட எண்ணெய் கப்பலில் இருந்த ஒரு கடலோடி உயிரிழந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று காணாமல் போயிருந்ததாக அறிவிக்கப்பட்ட கடலோடியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதேவேளை தீயை அணைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நேற்றிரவு தீயை அணைப்பதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றன. கட்டுப்பாட்டறையின் இடது பகுதியில் தொடர்ந்தும் தீ பரவி வருகின்றது. 8 வள்ளங்களும் கப்பல்களும் தீயணைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. கப்பலில் இருந்த பணிக்குழாமில் 23 பேரில் 22 பேர் மீட்கப்பட்டதுடன் இவர்களில் ஒருவர் கல்முனை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். எஞ்சி 22 பேரும் கடற்படைக்குரிய கப்பல்களில் மாற்றப்பட்டு தீயணைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கே இக்கப்பல் தொடர்பான போதிய அறிவு காணப்படுகின்றது. சகல தொழில்நுட்பங்களும் பயன்படுத்தப்பட்டு தீயணைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பனாமா அரசாங்கத்திற்குரிய இந்த எண்ணெய் கப்பல் தீப்பற்றிக் கொண்டதை அறிந்தவுடன் தீயை அணைப்பதற்காக 2 கப்பல்களை அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்திய கப்பல் ஒன்றும் இதில் இணைந்துள்ளது. தீயை அணைப்பதற்காக மேலும் ஒரு சில இந்திய கப்பல்கள் தீப்பற்றியுள்ள கப்பலை சென்றடைய உள்ளதாக கடற்படை தெரிவிக்கின்றது. கப்பலில் ஏற்பட்டுள்ள எண்ணெய் கசிவினால் ஏற்படக்கூடிய பாரிய சூழல் மாசடைவை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கப்பலின் 3ஆம் தர பொறியியலாளர் கடும் தீ காயங்களுடன் நேற்று தரைக்கு எடுத்து வரப்பட்டார். இவர் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். கப்பலில் இருந்த ஏனைய 23 பேரில் 22 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட கடலோடியை தவிர்ந்த ஏனையோர் தீயணைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளமை விசேட அம்சமாகும். இலங்கை கடற்படைக்கு மேலதிகமாக இலங்கை விமானப்படை, துறைமுக அதிகார சபை, இந்திய கடற்படை மற்றும் இந்திய கரையோர பாதுகாப்பு செயலணியும் தீயணைப்பு நடவடிக்கைகளில் இணைந்துள்ளன. MI-17 ரக விமானம் மூலம் பல தடவைகள் வான் வழியாக நீரை ஊற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இலங்கை கடற்படையின் சைரஸ் சிந்துரல்ல மற்றும் ரணசிரி ஆகிய கப்பல்களின் மூலமும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்திய கரையோர பாதுகாப்பின் சௌரியா கப்பலும் இதில் இணைந்துள்ளதுடன் இன்று மேலும் 2 இந்திய கப்பல்கள் இந்நடவடிக்கையுடன் இணைய உள்ளன. 2 ரஷ்ய கப்பல்களும் தீயணைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு நேற்று மாலை வெளியேறின. கப்பலில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த 2,77,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய்க்கு இதுவரை எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என கடற்படை தெரிவிக்கின்றது. இந்த மசகு எண்ணெய் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள பகுதிக்கு தீ பரவுவதை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை தெரிவிக்கின்றது. கப்பலிலிருந்து கடலுக்குள் எண்ணெய் கசிவதற்கான எவ்வித அச்சுறுத்தலும் இதுவரை ஏற்படவில்லை. எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் அதன் மூலம் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைப்பதற்காக கடற்படை உள்ளிட்ட தரப்புகள் தயார் நிலையில் உள்ளன.
நாவலபிட்டிய பகுதியில் 15 வயதுடைய பாடசாலை மாணவி காணாமல் போன சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். 10 நாட்களாக காணாமல் போயுள்ள இம்மாணவி தனது தாயின் திருட்டு கணவரினால் கர்ப்பம் தரித்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. நாவலப்பிட்டி கட்டம்புலாவ கீழ்பிரிவில் சிறு வீடொன்றில் இம்மாணவி தனது தாயுடனும் தாயின் கள்ள கணவருடனும் வசித்து வந்துள்ளார். இம்மாணவி இப்பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் 10ஆம் தரத்தில் கல்வி கற்கின்றார். தாயின் கள்ள கணவரான 58 வயதுடைய நபரும் 34 வயதுடைய தாயும் இம்மாணவி காணாமல் போன சம்பவம் குறித்து சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் மோப்ப நாய்கள் பயன்படுத்தப்பட்டு நாவலப்பிட்டி போலீசார் நேற்றைய தினத்திலும் இம்மாணவியை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையை முன்னெடுத்தனர். கம்பளை தொகுதிக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஸ்ரீயந்த பீரிஸ், உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஓஜி அமரபந்து ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் நாவலப்பிட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஷரேந்திர கலுகம்பிட்டியவின் தலைமையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. போதைப்பொருள் வர்த்தகர் என கூறப்படுகின்ற நெலூஷா தில்ருக்ஸ் எனும் மட்டக்குழி அக்கா என்ற பெண்ணின் போதைப்பொருள் வலயத்துடன் தொடர்பட்ட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மேல் மாகாணத்தில் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 381 போதைப்பொருள் சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டு 386 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பத்தளை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ள போதைப்பொருளுக்கு அடிமைப்பட்ட ஒருவர் வழங்கிய தகவலுக்கு அமையவே இவர்கள் கைது செய்யப்பட்டனர். மட்டக்குழி அக்கா எனும் பெண் சந்தேக நபர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரது போதைப்பொருள் வர்த்தக வலையமைப்புடன் தொடர்புபட்ட 5 சந்தேக நபர்கள் விற்பனைக்கென பொதியிடப்பட்டிருந்த 10.97 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டனர். 600 கிராம் கேரள கஞ்சா, போதைப்பொருள் வர்த்தகத்திற்கென பயன்படுத்தப்பட்ட 4 தொலைபேசிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் வத்தளை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். 400க்கும் கூடுதலான போதைப்பொருள் மாத்திரைகள், ஹெரோயின் உள்ளிட்ட மேலும் பல போதைப்பொருட்கள் அங்குருவாத்தோட்ட பகுதியில் கைப்பற்றப்பட்டன. அங்குருவாத்தோட்ட, உடுபர மற்றும் பட்டகுட ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே இவை கைப்பற்றப்பட்டன. போதைப் பொருட்களுடன் 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் 27 மற்றும் 19 வயதுகளை உடையவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இப்போதைப்பொருள் வர்த்தக வலையமைப்பின் பிரதான சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அங்குருவாத்தோட்ட போலீசார் தெரிவிக்கின்றனர். 10 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 3 சந்தேக நபர்கள் தொடாங்கோட போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். தொடாங்கோட போலீசார் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். 12,000 சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் சீன நாட்டவர் கைது செய்யப்பட்டார். பம்பலப்பிட்டிய போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமையவே டொரிங்டன் பகுதியில் விடுதியொன்றில் இவர் கைது செய்யப்பட்டார். இவற்றின் பெறுமதி 10 லட்சம் ரூபாவென போலீசார் தெரிவிக்கின்றனர். நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3111ஆக அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் 10 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த இலங்கையர்கள் என தெரிய வந்துள்ளது. கொரோனா தொற்றாளர்களில் 2889 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். இதற்கமைய தற்போது 210 தொற்றாளர்கள் மாத்திரமே வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக வைத்தியசாலையில் புதிதாக இரத்த மாற்று பிரிவு நேற்றைய தினம் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. இப்புதிய இரத்த மாற்று பிரிவின் மூலம் முதல் தடவையாக ஹிமோடியா ஃபில்டரேஷன் தொழில்நுட்பம் இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இருதய மற்றும் சிறுநீரக நோயாளர்களுக்கு மிகவும் பாதுகாப்புடன் இலகு முறையொன்றை இதன் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். இப்பிரிவில் உள்ள உபகரண தொகுதிகளின் பெறுமதி 500 லட்சம் ரூபாவாகும். இதனால் மாதம் ஒன்றுக்கு 500க்கும் கூடுதலான அளவில் இரத்த மாற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். புதிய இரத்த மாற்று பிரிவில் பயிற்சி பெற்ற வைத்திய உத்தியோகத்தர்கள், தாதியர் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள் உள்ளிட்ட 20 பேர் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். ලෝකයේ ඉහළ තැනකට ඔසවන්න එක අංගයක් විදියට මෙම සුවිසල් රෝහල මා විශ්වාස කරනවා ஜாතියට சம்பதක්. எமது தாய்நாட்டை உலகில் உயர்ந்த இடத்திற்கு எடுத்து செல்ல ஒரு பிரிவாக இந்த சொகுசு வைத்தியசாலையை கருத முடியும். நாட்டு மக்களுக்கு வளமாக காணப்படுகின்ற இந்த KDU வைத்தியசாலையை உயர்ந்த மட்டத்தில் நடாத்தி செல்வது தேசத்தின் பொறுப்பாகும் என நான் கருதுகிறேன். இந்த வைத்தியசாலையை உலகின் அதிசிறந்த வைத்தியசாலையாக மாற்றியமைக்க ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுக்கும் என இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நாட்டை உயர்ந்த இடத்திற்கு எடுத்து செல்வதற்கு திட்டங்களை அர்ப்பணிப்புடன் முன்னெடுப்போம் என கூறிக்கொள்கிறேன். இந்நிகழ்வில் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் மேஜர் ஜெனரல் மிலிந்த பீரிஸ், சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தேசிய கல்வியற் கல்லூரிகளுக்கு பயிலுனர்களை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்களை கோருவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் இன்று வெளியிடப்பட்டது.
2018 ஆண்டு உயர்தர பரீட்சை பெறுபவர்களுக்கு அமையவே பயிலுனர்கள் இணைத்துக் கொள்ளப்படுவர். ஆன்லைன் ஊடாக மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும். கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.gov.lk ஊடாக பிரவேசித்து அதில் உள்ள விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அனுப்பி வைக்க முடியும். எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். 19 தேசிய கல்வியற் கல்லூரிகளுக்கு 50 பாடநெறிகளுக்கான 4253 பயிலுனர்கள் இம்முறை இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். தற்போதைய அரசாங்கம் உள்நாட்டு ஆடை உற்பத்தி குறித்து கூடிய கவனம் செலுத்தியுள்ளதாக அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். ஆடை கைத்தொழிலுக்காக வழங்கப்படுகின்ற சாதாரண வர்த்தக சான்றிதழ் குறித்து தயாரிப்பாளர்களை அறிவுறுத்தும் செயற்பாட்டறையில் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். கைத்தொழில் அமைச்சில் இடம்பெற்ற இந்த செயற்பாட்டறையின் அங்குரார்ப்பண நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகரவும் கலந்து கொண்டார். இறக்குமதிகளை குறைத்து ஏற்றுமதிகளை அதிகரிக்கும் கொள்கையை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர இங்கு உரையாற்றும் போது தெரிவித்தார். கடந்த பல வருடங்களாக கிழக்கு மாகாணத்தில் ஐக்கிய அமெரிக்கா கல்வி ரீதியான செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் தொடர்ந்து கிழக்கு மாகாண பெண்களின் கல்வி மற்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்திகளில் அமெரிக்கா தொடர்ந்தும் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா பி டாப்லிஷ் தெரிவித்துள்ளார். திருகோணமலை சம்பூர் கூனித்தீவு நாவலர் வித்தியாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட வகுப்பறை கட்டிட தொகுதியை பிரதம அதிதியாக கலந்து கொண்டு திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அமெரிக்கா இதற்கென 93 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளது. வகுப்பறை கட்டிடம், ஆசிரியர் விடுதி மற்றும் மலசலக்கூட வசதிகள் என்பன இதில் உள்ளடங்கியுள்ளன. பாடசாலை அதிபர் எஸ் பாக்கீஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஹெம்பத் விசேட அதிதியாக கலந்து கொண்டார். பிரதம அதிதிகளுக்கு மாணவர்களினால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆளுநரும் அமெரிக்க தூதுவரும் பொன்னாடை பூர்த்தி நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். கவிஞர் இல்மி அஹ்மத் முகமது எழுதிய உடையாத ஏணி கவிதை நூல் வெளியீட்டு விழா காத்தான்குடியில் இடம்பெற்றது. காத்தான்குடி இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் 13வது வெளியீடான உடையாத ஏணி கவிதை நூல் வெளியீட்டு விழா கழகத்தின் தலைவரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான கவி மாமணி TL ஜவுஃபர்கான் தலைமையில் காத்தான்குடி பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. மட்டு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சுதர்ஷினி ஸ்ரீகாந்த் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் S நவநீதன், பிரதேச செயலாளர் S உதயசிறி, காத்தான்குடி நகரசபை தவிசாளர் SHM அஸ்வர் ஆகியோர் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டனர். தொழில் அதிபர்களான தேசபந்து ALM மீரா சாஹிபு, தேசமானிய KLM கலீல் ஆகியோர் சிறப்பு பிரதிகளை பெற்றுக் கொண்டனர். நூலாசிரியர் கவிதாரகை பட்டம் வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார். நாட்டை கட்டியெழுப்பும் ஜனாதிபதியின் வேலை திட்டத்தின் கீழ் சேவையில் இணைத்துக் கொள்ள பட்டதாரிகள் கடமைகளுக்கு சமூகம் அளித்தனர். திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் தெரிவு செய்யப்பட்ட 289 பட்டதாரிகளுக்கான நியமனங்கள் வழங்கப்பட்டதுடன் அவர்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டனர். கிண்ணியா பிரதேச செயலாளர் MHM கனி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை கல்முனை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பட்டதாரிகளுக்கான பயிலுனர் நியமனம் வழங்கும் நிகழ்வு கல்முனை பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் AM நசீர் தலைமையில் இடம்பெற்றது. தெரிவு செய்யப்பட்ட 305 பட்டதாரிகளுக்கு இதன்போது நியமனங்கள் வழங்கப்பட்டன. இதுடன் வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இன்றிரவு 8 மணிக்கு இடம்பெறும். வணக்கம்.